Taste the Daily. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ராமநதி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் 84 அடி கொண்ட ராமநதி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய சுமார் 200 கன அடி நீரும் முழுவதுமாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அகஸ்தியர் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளமும் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அகஸ்தியர் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் விருதுநகரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுருளி மற்றும் மீன்வெட்டிப்பாறை அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தேனியில் உள்ள சுருளி மற்றும் விருதுநகரில் உள்ள மீன்வெட்டிப்பாறை அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த 2 அருவிகளுக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை பேருந்து நிலையம் முன்பு குண்டும் குழியுமான சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைகின்றனர். இதேபோன்று தச்சநல்லூர் சந்திமறைத்த அம்மன் கோவில் முன்புள்ள பிரதான சாலை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலைகளை முறையாக பராமரிப்பதில்லை என்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகும் அவல நிலை உள்ளது. சென்னை அமைந்தகரை திருவதி அம்மன் கோவில் தெருவில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சாலையை சீரமைத்து தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சாலையில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு கடந்த ஆண்டு பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் எவ்வித பணிகளும் தொடங்கப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த தொகுதியின் திமுக எம்எல்ஏ ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் பொதுமக்கள் மீளா துயரத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது வந்து திருவதியம் கோயில் தெரு, அமைஞ்சக்கரை, பெரிய மார்க்கெட்டு. பெரிய பெரிய ஆள்லாம் இந்த சைடு வந்துட்டு போகிறாங்க. அப்போ கூட வந்து ரோடு போட மாட்டுறாங்க. எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் எங்களுக்கே தெரியல. வயசானவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பைக்கில் போகும்போது இடுப்பு வலி, கை வலி, கால் வலின்னு. நாங்களும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டோம். எங்கள் பெரிய பெரிய ஆள்கிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. சென்னை அமைந்தகரையில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி வளாகம் முழுவதும் சேரும் சகதியுமாய் காணப்படுவதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சிறிது நேரம் தூறல் மழை பெய்தாலே குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதோடு சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் விளையாட்டு பாடப்பிரிவு நேரத்தில் பள்ளி வளாகத்தை பயன்படுத்த முடியாமல் மாணவர்கள் தவிக்கின்றனர். விடியாத திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து சிறிதும் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பொன்னமராவதி வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் உள்ள சாலை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமாக இருப்பதாகவும், மழை பெய்யும் போது பள்ளங்கள் தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். முறையான சாலை வசதி அமைத்து தர தவறிய விடியாத திமுக அரசை மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. என்எல்சி நிறுவனத்தில் முதல் சுரங்கம், முதலாவது சுரங்கத்தின் விரிவாக்கம், 2வது சுரங்கம் என 3 திறந்தவெளி சுரங்கங்கள் மூலம் நிலக்கரி வெட்டி எடுத்து மின் உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் மழையால் சுரங்கத்திற்குள் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொட்டும் மழையில் நனைந்தபடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்து வருகிறது. இதனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் முருகன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடி சாலைகளில் மழைநீருடன் கலந்து ஓடும் சாக்கடை நீரை கடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் விடியாத அரசின் மாவட்ட மற்றும் நகராட்சி நிர்வாகம் களத்தில் இறங்கி பணி செய்யாமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வலியுறுத்தி கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டியில் சேகரிக்கப்படும் கழிவுகள் திருமழிசை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்ல நேரம் மற்றும் பண விரயம் ஆவதாக கூறப்படுகிறது. எனவே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகளின் டயர்களில் காற்றை இறக்கிவிட்டு நூதன முறையில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பல மனுக்கள் அளித்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த மழையால் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் கடல் போல் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக நஞ்சை நிலம் கையகப்படுத்தப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மழை காரணமாக அந்த இடத்தில் கடல் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் எதிர்காலத்தில் பேருந்து நிலையம் பாதுகாப்பாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் பேருந்து நிலையம் அமைக்க தாழ்வான இடத்தை தேர்வு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கையில் கூட்டுறவு வங்கி கட்டிடம் கட்ட தோண்டிய 10 அடி பள்ளத்தில் தேங்கிய மழை நீரால் மண் அரிப்பு ஏற்பட்டு குடியிருப்புகள் ஆபத்தான நிலையில் உள்ளன. காந்தி வீதியில் இருந்த மத்திய கூட்டுறவு வங்கியின் பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழையின் காரணமாக நீர் தேங்கி மண் அரிப்பு ஏற்பட்டு அருகிலிருந்த பழமையான வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் கட்டிடங்கள் பாதிக்காதவாறு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமப் பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டும் மாநகராட்சியை கண்டித்து பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவிலில் கிராம மக்கள் மிளகாய் அரைத்து வழிபாடு செய்தனர். இடுவாய் கிராமப் பகுதியில் மாநகராட்சியிலிருந்து குப்பை உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்படுவதால் விவசாய பாதிப்பு மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது. இதுகுறித்து பல்வேறு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. மேலும் இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பு சாதகமாக வரவேண்டி மாசாணியம்மன் கோவிலில் கிராம மக்கள் மிளகாய் அரைத்து வழிபாடு செய்தனர். திருப்பூர் நகராட்சி முனிசிபாலிட்டியிலேருந்து எங்கள் ஊர் சின்னக்காளிப்பாளையத்தில் கொண்டாந்து குப்பையெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நாங்கள் 5 ஊருக்காரங்க சேர்ந்து எவ்வளவோ இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதனால் கொங்கு நாட்டின் நீதி தெய்வமான பொள்ளாச்சி ஆனமலை மாசாணி ஆத்தாவை நம்பி நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். சிங்கப்பூரிலிருந்து அரிய வகை ஆமைகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்த நபர் திருச்சி விமான நிலையத்தில் பிடிபட்டார். சிங்கப்பூரிலிருந்து வந்த பயணிகளின் உடைமைகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட 2477 அரிய வகை ஆமைகளை பயணி ஒருவர் சட்டவிரோதமாக கடத்தி வந்தது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு குற்றங்களின் ஹப்பாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.